சட்டக்கடை நேரில் அனைவருக்கும் நாம் பார்க்கக்கூடியது ஒரு வழக்கு. கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு நபர் வந்து தன்னை வழக்கறிஞர் என்று கூறி மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்கிறாரு. அந்த வழக்கு வந்து மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி புகழேந்தி ஜெட் அவர்கிட்ட வருது. அந்த வழக்கில் மனுதாரர் என்ன சொல்கிறாருன்னா, தன்னை ஒரு வழக்கறிஞர் என்று கூறி நான் நடத்தி வரும் மணமகிழ் மன்றத்தில் வந்து 18 வயதிற்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் இருக்காங்க. அந்த உறுப்பினர்களுக்கு எண்ணெய் குளியலும் பாலியல் தொடர்பான சேவைகளும் செய்து வருகிறேன். இதை பிடிக்காதவங்க வந்து என் மேலே வழக்கு தாக்கல் செய்து என்னை அழைக்கிறாங்க. அதனால் என்னை வழக்கிலிருந்து விடுவிக்கவும் மாற்றுப்பரிகாரமாக இழப்பீடு வழங்கவும் வந்து மனு தாக்கல் செஞ்சுருக்கார். இதை பார்த்தவொன்னே நீதிபதி அதிர்ச்சி ஆகிட்டார். என்னன்னா, ஒரு வழக்கறிஞராக இருந்துக்கிட்டு இவர் வந்து விபச்சார விடுதி நடத்திக்கிட்டு வர்றேன், எனக்கு வந்து பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாரு. இவர் உண்மையில வழக்கறிஞர் தானே, உடனே சர்டிஃபிகேட்லாம் கொண்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி டைரக்ஷன் கொடுத்தாலும் அவர் இது வரைக்கும் இந்த சர்டிஃபிகேட்டும் கொண்டு வரல. இந்த மாதிரி பொய்யா படிச்சுட்டு வந்து வழக்கறிஞர் தன்னை அடையாளத்துப்படி கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவர் மேலே வந்து விசாரணை நடந்துக்கிட்டு இருந்து உங்கள் கேஸில் வந்து விடுவிக்க முடியாது, உங்கள் வழக்கு வந்து நீங்கள் விசாரணை கோர்ட்லேயே